الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم حب الأولاد ستر من النار وأكل معهم براءة من النار وجواز على الصراط صدق رسوله النبي الكريم ربنا رب العالمين அகிலத்திற்கு மட்டும் ரப்பல்லாமல் அண்ட சராசரம் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ் உரித்தாகட்டுமா. சலாத்தும் சலாமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேசர்கள், இன்னும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் கொன்றாத நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்பிற்கும் நேசத்திற்கும் உரித்தான நண்பர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ஜமாஅத்துல் ஆஹிருடைய மாதம் நிறைவு பெறுகின்ற சூழ்நிலையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ரஜபுடைய மாதம், எந்த மாதத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை வரவேற்கும் நோக்கத்தில் நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான் என்கின்ற துஆவை இந்த நோக்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்களோ அந்த மாதத்தை அடைகின்ற நசீபை வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. அதே போன்று அந்த மாதத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் எப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் நமக்கு கண்மணி நாயகம் மூலமாக கற்றுத் தந்தானோ அதை அனைத்தையும் செய்து அல்லாஹ்வினுடைய ரிதாவை அடைகின்ற நசீபை வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஏனென்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம், அதற்கு முன்பாக ஷஅபானுடைய மாதமாக இருக்கட்டும், ரஜபுடைய மாதமாக இருக்கட்டும், இந்த இரண்டு மாதமும் ரமலானுடைய மாதத்திற்கான ஒரு தயாரிப்பை நாம் செய்து கொள்வதற்கான ஆயத்தமே அல்லாஹ் தஆலா இந்த இரண்டு மாதங்களையும் நமக்கு பெருமானார் மூலமாக இந்த துஆவில் கற்றுத் தருகின்றார். ஏனென்றால் ரமலானுடைய மாதம் என்பது மிகவும் சிறப்பு மிக்க மாதம். நமக்கெல்லாம் எண்ணற்ற சிறப்புகளை பற்றி, ரமலானை பற்றி கேட்டிருப்போம், அறிந்திருப்போம். அதிலும் நாம் மற்ற நாட்களில் செய்கின்ற ஒரு அமலுக்கு ஒரு நன்மை என்று சொன்னால் ரமலானுடைய மாதத்திலே செய்கின்ற ஒரு அமலுக்கு 70 நன்மை, 70 மடங்கு நன்மை என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி அடைகின்றோம், அடைகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்றதா என்பதை தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பார்க்கின்றான். ஏனென்றால் ரமலானுக்காக நாம விதவிதமான ஆடை எடுப்பதும், அதற்காக தயாரிப்பு என்கின்ற பெயரில் அழகா முடி வெட்டிக்கிட்டு சுன்னத்தான முறையிலே சுருமாயிடுவதும் மட்டும் நோக்கம் கிடையாது. நம்முடைய உள்ளம் ரமலானை அடைகின்ற பொழுது பரிசுத்தமான நிலையிலே அடைகின்றதா என்பதை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான். ஏனென்றால் ரஜபுடைய மாதம், ஷஅபானுடைய மாதம், இந்த இரண்டு மாதங்களுமே அதற்கான ஆயத்தங்களை செய்வதற்கான மாதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களுடைய காலத்தில் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுவதுமாக அமல்களில் ஈடுபடுவதற்காக ஷஅபானுடைய மாதம், ரஜபுடைய மாதம் எல்லாம் வருவதற்கு முன்பாகவே அவர்களுடைய உணவிற்காகவும் உடைக்காகவும் செலவிற்கான பணத்தை அவர்கள் சேர்த்து வைத்து இந்த ரஜபுடைய மாதம், ஷஅபானுடைய மாதத்தில் எல்லாம் இபாதத்திலே அதிகமாக ஈடுபடுகின்ற பழக்கத்தை சஹாபாக்கள் வைத்திருக்கின்றார்கள். அதை கடைபிடிப்பது நம்மின் மீது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதம் அதை எப்படி நாம் வரவேற்கின்றோம் என்று நாம் சிந்திக்கின்ற நிலையில் முதலாவதாக ஒரு எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மனிதன் இந்த உலகத்தில் எண்ணற்ற அமல்களை செய்கின்றான். அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்காமல் நிற்பதற்கு காரணம் அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய கோபம்.
எந்த ஒரு அமலை நாம எடுத்துக்கிட்டாலும் அதற்கு நோக்கம் இல்லல்லா, அல்லாஹிற்காக செய்வதுதான் அதன் நோக்கமாக இருக்க வேண்டும். இப்ப உதாரணமாக நம்ம 2 நாளா கவனிச்சோம்னா தெரியும், அண்ணன் சில மேக்சிமம் நபருக்கு 40 ரூபாய் நாஸ்டா காசு வந்துருது. ஆனா அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? உஸ்தாத் ஹைதர் நம்ம பேரு போச்சுன்னா, தொழுகலைங்கிற பேரு போச்சுன்னா உஸ்தாத் நம்மளை திட்டுவாங்க, மத்தவங்க முன்னாடி அவமானப்படக்கூடாது, இதை போன்ற நோக்கமாகத்தான் இருக்குது. என்னையும் உள்ள செய்தி தான் சொல்றேன். ஆனா நம்முடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? அகைமு ஸலா வாத்து ஸகா, அல்லாஹ் தஆலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் நம்ம கட்டளையிட்டு இருக்கின்றான். அதற்காக நாம் தொழுகையை தொழுதோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அடிபணிந்தோம் என்று அர்த்தம் இல்ல. நம்முடைய பேர் அசத்திட்ட போயிரும், ஆரிஃப் பாய் மாட்டி விட்டுருவாரு அப்படிங்கிற பயத்துல நாம தொழுதோம்னா அல்லாஹ்விற்கு நாம அடிபணிக்கின்றோமா இல்ல ஆரிஃப் பாய்க்கு அடிபடுறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால தொழுகையுடைய விஷயம் என்பது மிக மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் இந்த பொறுப்பு பார்க்கிறவங்கள்ட்டலாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அவங்க மேல ஒரு கோபம் வரும். இப்ப அவங்க எல்லாத்துலயும் கரெக்டா இல்லாம நம்மள சொன்னாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் கேட்டுருவோம், என்னப்பா நீங்க மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்களா, எங்களை மட்டும் சொல்றீங்களே அப்படின்னு. இப்ப மேக்சிமமான விஷயத்துல ஆரிஃப் பாய் கரெக்டா இருக்கிறனால அவர்கிட்ட யாரும் போய் கேட்கறது இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். அதை போன்ற அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியர்கள் புரிவான். அதிலும் இந்த கோபம் என்பது நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் பரிபூர்ணமான முறையிலே அதனுடைய நன்மைகளை நீக்குவதற்கு இந்த கோபம் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் சைத்தான் ஆயுதமாக கையில் எடுக்கின்றான். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இல்லப்பா சம்பவத்துக்கு தோதுவோம். இந்த கோபத்தை பத்தி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பாம்பு இருக்குது, மேக்சிமமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பு ஒரு ரம்பத்து மேல ஏறி போகுது. ரம்பத்து மேல ஏறி போகக்கூடிய சமயத்துல அதோடைய உடல்ல அந்த ரம்பம் இறங்கி கீறிடுது. அந்த பாம்புக்கு கோபம் வந்துருது. என்னடா இந்த ரம்பம் என்னையே கிழிச்சிருச்சு, நான் எவ்வளவு பெரிய பாம்பு, எனக்கு எவ்வளவு விஷம் இருக்கு. அதனால அந்த பாம்பு கோபத்திலையும் ஒரு ஈகோலையும் அந்த ரம்பத்தை ஒரே கடிச்சு இதை நொறுக்கிடலான்னு போய் கடிக்குது. கடிச்சா பாம்புடைய வாய் கிழிஞ்சிருது. கிழிஞ்ச உடனே இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு. ஏன் வாயை கிழிச்சிருச்சு, இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய முழு பலத்தை அந்த ரம்பத்து மேல காமிச்சு அந்த ரம்பத்தை ஃபுல்லா சுத்துன்னு சுத்துது. கடைசியில பார்த்தா அந்த ரம்பம் முழுவதுமா அந்த பாம்புடைய உடல்ல ஏறி அந்த இடத்துல அந்த பாம்பு இறந்து போயிருச்சு. இதை நாம எதற்கு எடுத்துக்கணும்னு சொன்னா, முதல்ல அந்த ரம்பம் அந்த பாம்பை கிழிக்கும் பொழுதே சரி பரவாயில்ல, தெரியாம நாம தான் அது மேல ஏறி வந்தோம், அதனால கிழிச்சிருச்சு, இது ஒதுங்கி போயிருந்துச்சுன்னா இன்னால இந்த பாம்பு உசுரோட வாச்சு இருந்திருக்கும். ஆனா கோபம் என்பது அந்த பாம்புடைய உயிரை எடுத்துருச்சு. ஆகையால அன்பர்களே, இந்த கோபம் என்கின்ற அந்த குணத்தை விட்டு வந்த அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து தந்த அருள் புரிவானா. குறிப்பாக மதரசாவிலே ஓதக்கூடிய காலங்களிலே பொறுப்புகள் போடப்படுகின்ற சமயத்தில் அந்த பொறுப்புகளுக்கு இதாத் செய்து அதை பின்பற்றி அவர்கள் சொல்கின்ற கட்டளைக்கு இணங்கி யாருக்கு மத்தியிலும் மனஸ்தாபம் இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்கின்ற பாக்கியத்தையும் வாழ்வையும் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.